முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்ற மாபெரும் சாம்ராஜ்யம் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களால் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சீர்குலைந்து போயிருந்த இந்த துறை இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றது. 11,000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நிதி வழங்கி கிட்டத்தட்ட 5,000 பேருந்துகள் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல சென்னை மாநகரத்திலே கால மாற்றத்திற்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உகந்ததாக மின்சார பேருந்து நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய உத்தரவின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 350 புதிய பேருந்துகள் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் அடுத்த கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த மல்டி ஆக்சில் பேருந்தாக இருக்கின்ற நீண்ட பயணங்களுக்கு சோர்வு தராத அசதி தராத பயணத்தை வழங்கக்கூடிய இந்த வால்வோ பேருந்து இன்றைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவால் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் துவங்கப்பட்ட அரசு போக்குவரத்து நிறுவனம் என்பது பொன்விழா கண்டிருக்கின்ற ஆண்டு. அந்த பொன்விழா கண்டிருக்கின்ற வேளையில் இதனை பணிபுரிகின்ற 1,05,000 பணியாளர்களுக்கு அதனை நினைவை போட்டுகின்ற வகையில் பொன்விழா பரிசாக கடிகாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த சிறப்புமிகு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த போக்குவரத்து கழகத்திற்கு மறு உயிர் அளித்திருக்கின்ற மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களை இந்த பேருந்துகளை துவக்கி வைக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.